உலகளாவிய நீங்கள் எதை இது டேட்டா எடுத்தீங்கனாலும் இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் இஸ் அ ஃபெயிலியர் மாடல் இன் வேர்ல்டு லெவல். இந்தியா வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அப்போது மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளையை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்க பப்ளிக் செக்டரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 28 பப்ளிக் செக்டர் பேங்கை 12 குறைச்சி அதில் ஒரு மர்ஜர் ஆச்சு. இப்போ மேலும் அதை சுருக்கி 3 பொதுத்துறை வங்கிகள் தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இப்போ அதுக்கான ஒரு 28 12 மாறிச்சு. இப்போ 12 இருக்கிறது 3 மாறும்போது நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு ஊர்லயும் எத்தனை பேங்க் பிரான்ச் இருக்கும். இந்த மர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் அந்த மொழி வாரியான வங்கிகள், அதாவது ஒரு மொழியை சார்ந்து ஒரு மாநிலத்தை சார்ந்து இருந்த ஐடென்டிட்டியை வந்து தொலைச்சிட்டோம் சார். நம்ம எஸ் பேங்க் வந்து 1000 கோடி ரூபாய் லாஸ்ல இருந்தது. அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணது வந்து மிஸ்டர் பிரசாந்த், he was the MD ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர் வந்து அங்கே போய் அதை 2 வருஷத்தில் அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணி 1000 கோடி ரூபாய் லாபத்தை வந்து ஈட்டக்கூடிய அளவுக்கு பண்ணார். எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ஆல்ரெடி நம்ம பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கும்போது தனியார்லேருந்து ஒரு ஆளை ஒருத்தர் எடுத்துன்னு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்மென் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. 2014 அந்த ஒர்க்மென் டைரக்டர்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க சார் இந்த பிரசன்ட் கவர்மெண்ட். வணக்கம். உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? எஸ்பிஐயில், இந்தியன் பேங்க்ல, யூனியன் பேங்க்ல, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல, அல்ல எல்ஐசியில் பாலிசி போட்டிருப்பீங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்க போகிறது. காரணம், நீங்கள் எந்த நம்பிக்கையில் இந்த வங்கிகளில் பணத்தை சேகரித்து வைக்கிறீர்களோ அதற்கான நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? உங்களுடைய சேமிப்பிற்கான அந்த உத்தரவாதமே இருக்குமா இருக்காதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு சிறிய கதையிலிருந்து தொடங்குறேன். அமெரிக்காவில் ஒரு பேங்க் இருந்தது. 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு வங்கிகளையுமே ஒன்றாக இணைத்தார்கள். லேமன் பிரதர்ஸ் என்கிற இந்த பேங்க் ஒரு காலப்போக்கில் அது ஒரு கிரானிக் கேபிட்டலிசமாக மாறிவிட்டது. இதற்கு பின்னாடி என்ன? ஒட்டுமொத்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வங்கிகள் சரிந்தது, மக்களுடைய பணம் முடக்கப்பட்டது, யாராலுமே எந்த விதமான பணமும் எடுக்க முடியவில்லை. அந்த நிலை இந்தியாவிலும் வரப்போகிறது, அல்ல வந்துவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி ரூபாய் கிரானிக் கேபிட்டல் அடானி அம்பானி போன்ற நபர்களுடைய கடனை மன்னித்து விட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, எல்ஐசி 33,000 கோடி ரூபாயை அடானிக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யாருடைய பணம்? உங்களுடைய பணம், என்னுடைய பணம். அடானிக்கு யாருமே கடன் கொடுக்கவில்லையா? அதனால் அடானியோடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காக நரேந்திர மோடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு. இப்போ என்ன நடக்க போகிறது? உங்களுடைய வங்கிகளை ஒன்றிணைத்து பப்ளிக் செக்டர் பேங்க், மக்களுடைய பேங்குகளை ஒன்றிணைத்து பிரைவேட்டைசேஷனாக பிரைவேட் கையில் கொடுக்க போறார்களா? இதற்கப்புறம் என்ன? எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம். அதற்காக அதே பிரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளை உயர் அதிகாரிகளாகவும் போட போறார்கள். இந்த அனைத்து விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமாக இன்னைக்கு நாம் அலசி ஆராய போகிறோம். இது ஒரு பேக்ரவுண்ட் மட்டும்தான். இதை பற்றி பேசுவதற்காக ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு AIBOC ஜே ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஒரு சிறிய பேக்ரவுண்டை நான் கொடுத்தேன். எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷனல் பேங்க்ஸ் அழிக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கோடி ரூபாய், முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், இது போன்ற வங்கிகளிலிருந்து கடன் வாங்குகிறார்கள், கடனை திருப்பி கொடுக்காமல். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் ரைட் ஆஃப்ங்கிற பேரில் அரசாங்கம் எழுதி கொடுத்துட்றாங்க. அண்ட் சமீபத்தில் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த விஷயத்தை பற்றியும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நாடு முழுவதும் நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 9 பேங்க் யூனியன்ஸ்கள் இதை எதிர்த்து நீங்கள் போராட தொடங்கியிருக்கிறீர்கள். ஃபஸ்ட்டு அந்த போராட்டத்தை பற்றி பேசிடலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எதற்காக இதை மக்கள் எதிர்க்கணும்? மக்கள் எதை புரிஞ்சுக்கணும்? பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி மேட்டர் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ், இட் இஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் டெபாசிட்டட் த மனி தேர். சார், அடிப்படையாக நான் ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் கான்ஃபெடரேஷன் வந்து
தொடர்ந்து பேங்க் பிரைவேட்டைசேஷனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு 1992 நரசிம்மம் கமிட்டி வரும்போதே இதை எதிர்த்து போராடி குரல் கொடுத்தது ஐபோக். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்கள் வந்து பப்ளிக் செக்டாரை சேவ் பப்ளிக் செக்டார் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அப்போது காம்ரேட் ஃப்ராங்கோ வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு கலாச்சார பயணமே மேற்கொண்டோம் இந்தியா முழுவதும். குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பொதுத்துறை வங்கிகளை காப்போம் அப்படின்ற ஒரு போராட்டத்தை ஒரு கலைப்பயணத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி 45 நாள் நடத்தி முடித்தோம். ஸோ அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து தெருமுனை பிரச்சாரம் பண்ணோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் வந்து தெருமுனை பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ ஒரு ஸ்மால் சின்ன ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணோம். அப்போ ரெடி பண்ணும்போது அந்த வீடியோவில் வந்து நம்ம கேட்போம், உங்கள் பையனை நீங்கள் எங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது ரயில்வேஸ் அப்படின்னுவாங்க. அப்புறம் இன்னும் பப்ளிக் கிட்ட இன்டர்வியூ, அப்போது எங்கள் பையனை நாங்கள் பேங்க்கில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதாவது எந்த பேங்க்னா பப்ளிக் செக்டார் பேங்க். அப்போது எல்லாருமே வந்து பிகாஸ் தே ஹேட் த செக்யூரிட்டி. ஆமாம், வந்து லாபம் நோக்கம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன். உங்களுக்கு தெரியும் பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் இன்றைக்கி வந்து இந்த நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அப்போது மக்கள் வந்து தன்னுடைய பிள்ளையை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்க பப்ளிக் செக்டாரை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஒரு கேள்வி வருது, அப்போது உங்களோட பையனை எல்லாம் வேலை செய்யறதுக்கு நீங்கள் அங்கே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பப்ளிக் செக்டாரை வந்து தனியார் மயம் ஆக்கணும் அப்படின்னும்போது எல்லாருடைய குரலும் இதாகிடுது. அப்போ அவங்க எல்லாமே வந்து இல்லை நம்ம பப்ளிக் செக்டாரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது பப்ளிக் மத்தியிலேயே அவங்களுடைய ஒரு குரலாக வந்து ஒலிச்சது சார். ஸோ அதை முன்னெடுத்து ஃபர்தராக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 28 பப்ளிக் செக்டார் பேங்கை 12 குறைச்சி அதில் ஒரு மர்ஜர் ஆச்சு. ஸோ அந்த மர்ஜர்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளில் வந்து 5000 பேருக்கு ஒரு பேங்க் பிரான்ச் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15000 பேருக்கு ஒரு பிரான்ச்ன்ற நிலைமை நம்ம நாட்டில் இருக்குது. இது என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போது ஒரு கிராமம்னு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு 6 பிரான்ச் இருக்கும். ஆனால் இப்போ மெர்ஜருக்கு தனித்தனி இந்தியன் பேங்க் இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும், எல்லாமே தனி பேங்க் 6 பேங்க் இருக்கும். ஒரு 10 கிராமம் 20 கிராமத்திற்கு 10 கிராமம் 20 கிராமத்துக்குன்றதை விட நம்ம ஒரு குறிப்பிட்ட கிராமமே வச்சுப்போம். ஒரு சப்போஸ் ஒரு விழுப்புரம் அப்படின்னு வச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேங்க் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 2 பிரான்ச், அதாவது இந்தியன் பேங்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரான்ச் 3 பிரான்ச் மெர்ஜருக்கு அப்புறம் அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பிரான்ச்சஸை க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே, ஏன்னா ஒரே தெருவில் வந்து ஸ்டேட் பேங்க்கை 3 ஸ்டேட் பேங்க் இருக்கக்கூடாது, இந்தியன் பேங்க்கு 3 இந்தியன் பேங்க் இருக்கக்கூடாது, இருந்தால் அதனால கரெக்டாக இருக்காதுனால க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து ஒரு தெருவில் ஒரு பேங்க் ஒரு அந்த மாதிரி எடுத்துருந்தது. ஒரு 5-6 பேங்க் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 2-3 பேங்க் தான் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து 28 பேங்கை வந்து 12 மெர்ஜ் பண்ணும்போது வந்த நிலைமை. இப்போ மேலும் அதை சுருக்கி 3 பொதுத்துறை வங்கிகள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முடிவெடுத்து இப்போ அதுக்கான ஒரு 28 12 மாறிச்சு. இப்போ 12 இருக்கிறது 3 மாறும்போது நீங்க நினைச்சு பாருங்க, அப்போ ஒரு ஊர்லயும் எத்தனை பேங்க் பிரான்ச் இருக்கும். சரி, இப்போ இந்த மர்ஜர்னால யாருக்கு லாபம் அண்ட் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும் சார்? ஆக்சுவலாக சார் நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து இட்ஸ் அ பைலிங்குவல், பல மொழிகள் பேசும் பல கலாச்சாரத்தோடு இருக்க ஒரு நாடு சார் நம்ம நாடு. அப்போது நம்ம பேங்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாநிலத்தின் அடையாளமாக இருந்தது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு வாடிக்கையாளர், இப்போது வந்து நான் தெலுங்கு பேசுகிற ஒரு வாடிக்கையாளர், நான் போகும்போது ஆந்திரா பேங்க்லேயோ இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்லேயோ போனால் எனக்கு அங்கே என்னுடைய மொழியில் பேசி எனக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கிடைச்சிது. ஆனால் இந்த மர்ஜர் ஆனதுக்கப்புறம் அந்த மொழி வாரியான வங்கிகள், அதாவது ஒரு மொழியை சார்ந்து ஒரு மாநிலத்தை சார்ந்து இருந்த ஐடென்டிட்டியை வந்து தொலைச்சிட்டோம் சார் நம்ம. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், நான் இப்போது ஹைதராபாத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத்னும் போது அங்கே இருக்கிற ஒரு ஏழை விவசாயி ஒரு அந்த
இந்த பெடஸ்ட்ரியன் இது இருக்காங்கல்ல, வழியில் கடை வச்சுட்டு அன்னாட காசிங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போனாங்கன்னா உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஆங்கிலம் பேசுறதுக்கு தெரியாது, ஹிந்தி பேச தெரியாது, தன்னோட மொழியில பேசி தன்னோட மொழியில பேசும்போது அந்த வங்கியில அந்த மொழி பேசும் நபர்கள் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இதை மர்ஜ் பண்ணதுனால டிரான்ஸ்ஃபர் அதிகாரிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க அங்கே போகும்போது அந்த லாங்குவேஜ் அவங்க அந்த கற்றுக்குன்னு அந்த பேசுறது. இந்த லாங்குவேஜ் இஷ்யூவில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான பேங்க்கில் மேனேஜர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் வட இந்தியர்களாக இருக்கிறார்கள், கேஷியர் வட இந்தியர்களாக இருக்கிறார்கள். அவங்க நாங்கள் தமிழெல்லாம் பேச மாட்டோம், ஹிந்தியில் தான் பேசுவோங்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நபருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறது இல்லையா? ஆமாம் சார், அதான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம விவசாயி ஒரு பேங்க்குள்ளே போகும்போது அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசி அவனுக்கு என்ன அப்போ தான் அவனோட மனசில் இருக்கிறத சொல்லி அவனுக்கு தேவையானதை அவன் அவங்ககிட்டேருந்து வாங்க முடியும். ரைட். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வேறு மாநிலத்தில் இருக்கவங்க வேறு நம்ம இதில் பிரான்ச்சில் வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு அந்த மொழி பிரச்சனைகள் அதை வந்து வில் கம் பேக் டு த சேம் பாயிண்ட். பிகாஸ் நான் உங்களுடைய கோரிக்கைகளை படித்தேன். ஒரு பிரதானமாக ஒரு 4 கோரிக்கைகள் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. திஸ் டிசிஷன் ஷுட் பி ஸ்டாப்ட் இமீடியட்லி. இந்த நீங்கள் மர்ஜருங்கிற அந்த முடிவை வந்து நீங்கள் உடனுக்குடன் தடுத்து நிறுத்தணும். கோரிக்கை என்னென்னா ஒரு ஜாயிண்ட் கமிட்டி ஷுட் பி ஃபார்ம்ட் விச் இஸ் ஹேண்டில்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸே இந்த முடிவு எடுத்திருக்காங்க. Then how do you expect Ministry of Finance will form a committee and they will talk in favor of you? That is point number 1. The second thing is the Reserve Bank of India should also be a part of it. மூணாவது, State Bank of India, financial service institution and bureaus should also be a part of it. And bank unions, இப்போ நீங்கள் போராடக்கூடிய யூனியன்ஸ், இவர்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அலசி ஒரு ரிப்போர்ட் தயாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வென் ஆஸ் பர் வாட் யூ ஹாவ் ரைட்லி செட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான அடையாளங்களை அழியும் போது, ரெண்டாவது இந்த மர்ஜர்ங்கிற விஷயம் வந்து ரைட் ஆஃப்ங்கிற விஷயம் வைக்கும்போது ஒரு சின்ன பேங்க்லேருந்து அதிகமாக கடன் கொடுத்துட்டாங்க. அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய டெஃபிசிட் அல்ல அது பணம் பற்றாக்குறை இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய பேங்க்கில் வந்து லாபம் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாபமாக இருக்குது, ஒரு சின்ன லோக்கல் பேங்க் வந்து நஷ்டத்தில் இருக்குது. அப்போ இதையும் அதை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அவர்களுடைய லாபம் இவர்களுடைய நஷ்டம் அப்படியே பேலன்ஸ் அவுட் ஆகிருது இல்லையா? அப்படி தான் 16 லட்சம் கோடி ரூபாய் இவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் திருடி இருக்காங்க. அப்ரப்ட்லி இட் இஸ் ஸ்டோலன். ஸோ அடுத்தடுத்து இப்போ 3 பேங்க் நீங்கள் வர்றீங்க, அப்போ இந்த 12 பேங்க்கை நீங்கள் அழிச்சிட்டீங்களாங்க ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ எந்த விதமான கடன்களை வந்து பேங்க் கொடுத்துருக்கு, எந்த விதங்களில் இந்த பணமெல்லாம் சூறையாடப்படுகிறது த்ரூ த கார்ப்பரேட் பேங்க்? இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் மீ தட். சார், நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி போட்ட ஒரு இதுக்காக நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் பேங்க் உடைய ஃபினான்ஸ் கமிட்டி அண்ட் ப்ளஸ் தொழிற்சங்கம் இதையெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து நீங்கள் இவங்க யார் இதை நிரூபிக்கிறாங்களோ அவங்களே நீங்கள் இதில் எதுவாக சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுருக்கோன்னு சொன்னீங்க சார். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1992 நரசிம்மம் கமிட்டி வரும்போது எஸ்பி சுக்லா த கிரேட் அப்போ வந்து ஒரு எக்கானமிஸ்ட், அவரை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை பேஸ் பண்ணி போராட்டங்கள் நடத்தி அப்போது 92 மெர்ஜரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் சார். ஐபோக் மற்ற எல்லாம் சேர்ந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதே நிலைப்பாடு தான் இப்பயும் வந்து அதே நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க. அதை நோக்கி தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது நம்ம தலைமையோடைய கருத்து சார். இது ஓகே. இப்போ இன்னொரு மாற்றம் வரப்போகுது. ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்களையும் இதற்கப்புறம் நீங்கள் பேங்க் டாப் பொசிஷனில் கொண்டுட்டு வரலாம். இதனால் பேங்க் எம்ப்ளாயீஸ்கள்
அவங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது. அந்த மாதிரியான நபர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா வேறு என்னெல்லாம் நடக்கலாம், வாய்ப்புகள் என்ன இருக்குது? நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து லாபத்துடன் சர்வீஸ், பொதுமக்கள் சேவை, இதுதான் நம்மளுடைய அடிப்படையான விஷயம் சார். ஆனால் தனியார் வங்கியில் இருக்கவங்க எல்லாருமே வெறும் லாபத்தை மட்டுமே நோக்கி செல்லக்கூடிய ஒரு இது, அவங்களுடைய முடிவுகள் அதை நோக்கியே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் வந்து தனியார் வங்கியுடைய ஆக்சுவலாக நிர்வாகத்தில் இருக்கவங்க எல்லாமே பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இருந்த எம்டிஸை வந்து எஸ் பேங்காக இருக்கட்டும், பந்தன் பேங்காக இருக்கட்டும், ஐடிபிஐ பேங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் இருந்த தலைமையில் இருந்தவங்க தான் இப்போ அன்றைக்கி போய் எஸ் பேங்க் வந்து 2000 கோடி 1000 கோடி ரூபாய் லாஸில் இருந்தது. அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணது வந்து பிரசாந்த்னு சொல்லிட்டு மிஸ்டர் பிரசாந்த், he was the MD ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர் வந்து அங்கே போய் அதை 2 வருஷத்தில் அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணி 1000 கோடி ரூபாய் லாபத்தை வந்து ஈட்டக்கூடிய அளவுக்கு பண்ணார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ஆல்ரெடி நம்ம பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கும்போது தனியார்லேருந்து ஒரு ஆளை ஒருத்தர் எடுத்துன்னு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நாடும், அதாவது மற்ற நாடுகள் எல்லாம் வந்து வங்கித்துறை ஃபெயிலியர் ஆகி அதில் நிறைய நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க அமெரிக்காவில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வரல சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு 11 பேங்க் வந்து ஒரு இதில் ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் வரும்போது இந்த ஐபோக் வந்து தலைமை வந்து மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தே ஹவ் மேட் அ டர்ன் அரவுண்ட் பிளான் கொடுத்து அது பிரகாரம் ஒர்க் பண்ணி அதையும் மீட்டு எடுத்தது. another question is 28 பேங்க்குகளாக இருந்தது 12 மாறிச்சு. ஸோ 12 மாறி அந்த பேங்க் அதனால என்ன லாபம் கிடைச்சுன்னு ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா அரசாங்கமோ இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டரோ? சார் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இது வரைக்கும் எதுவும் வெளியே பப்ளிஷ் பண்ணல சார். ஏன்னா 12 பேங்க் ஆயிடுச்சு, இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு, இது இன்னும் சுருக்கிட்டோம்னா இன்னும் லாபம் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? அது வந்து அந்த உங்களுக்கு தெரியும் இப்போ ப்ரெசண்ட் கவர்மெண்ட் எப்படி போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டு என்னுடைய நாலேஜுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் சப்மிட் பண்ணல சார். இந்த மாதிரி மர்ஜர் இப்போ 28 12 ஆக்கணும், அந்த 12 வந்து ஆக்குனதுனால என்ன லாபம், என்ன அதோடைய இது விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டும் நம்ம இது வரல சார். மெயினாக இது என்னென்னா இதில் வந்து இப்போ இந்த மெர்ஜரோடைய மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேட் யூனியனை வந்து ஒரு பக்கம் பாதிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் சார். ட்ரேட் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் யூனியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பொதுத்துறை வங்கிகளும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒர்க்மேன் டைரக்டர்ஸ் எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. 2014 அந்த ஒர்க்மேன் டைரக்டர்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க சார் இந்த பிரசன்ட் கவர்மெண்ட். ஸோ நம்ம பேங்க் போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்பரேட் செக்டர் மாதிரி ஹெச்ஆர் பாலிசியாக மாறிடும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் அசஸ் பண்ணி ஓகே இவர் வந்து மேனேஜர் ஆக்குங்க, இல்லை இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க, அது அப்படியெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகிறது. ஏன்னா ஃபர்ஸ்டால நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, ஆமாம் சார், அதுக்கப்புறம் உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ யூஸ் டு கெட் ப்ரமோஷன். பட் நவ் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்படும், இந்த டார்கெட்டை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறது இல்லையாங்கிற ஒரு முடிவை வந்து ஹெச்ஆர் எடுக்க போகிறாங்க. ஆமாம் சார், அப்படி தானே அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் வந்து சிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆக பிரிக்கிறாங்க. அந்த வந்து அதில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் தெம் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அப்படின்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, மீதி 60% தான் வேலை செய்கிறாங்கன்னு. ஆனால் பொதுத்துறை வங்கிகள் எல்லாருமே லாபம் ஈட்டி வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சி போயின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங் சிடிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக எடுத்துன்னு வந்து அவங்க இருக்கிற நம்ம பேங்க்கில் வேலை செய்கிற அதிகாரிகள் ஸ்டாஃபுங்களுக்கு அகென்ஸ்டான ஒரு இது சார். சரி சார், ஒரு கிரிட்டிக்கலான கேள்வி. ஐ டோன்ட் நோ, யூ கேன் பாஸ் ஆர் யூ கேன் ஆன்சர் திஸ். மக்களுடைய பணம் பேங்க்கில் இந்த நிலையில் போச்சுன்னா சேஃபாக இருக்குமா இருக்காது? கண்டிப்பாக சார், மக்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இந்த எல்லா வங்கியிலையும் பாதுகாப்பாக இருக்கும்ன்றது நீங்கள் வந்து தைரியமாக சொல்லலாம் சார்.
அதுக்காக தான் சார் இந்த தொழிற்சங்கம் வந்து போராடி இருக்கு. இந்த இடத்துல என்னோட இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேங்க் கிளாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சு இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பேங்க் இஸ் நாட் பேங்க் வந்து கட்டாயமாக நீங்கள் ஓகே 10 லட்சம் வச்சுருந்தீங்க, அந்த 10 லட்சம் கொடுக்கணும்னு எதுவுமே இல்லையே. ஏன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே எஸ் பேங்கோட இஷ்யூ வந்தபோது தான் பணத்தை எடுக்க முடியாமல் மக்கள் ரோட்டில் நின்னாங்க. யூ நோ திஸ். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேயும் அந்த இஷ்யூ வந்தது. ஏன்னோ என் வீட்டில் வந்து திருமணம் இருக்கும், என் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷன் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். There was no policy where I can claim my money on the day where I required. Demonetization இது நடந்தது, right? And are we not going again towards demonetization? 3 பேங்க் merge பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கே ஒரு crisis வருது. Here you had small banks where you can go and ask. என்னுடைய பணம் இருந்தது, சின்ன சின்ன அக்கௌண்ட்ஸ்கள் இருக்கும், அங்கே போய் கேட்கலாம். இங்கே 3 ஜாயின்ட்ஸ்களை நீங்கள் உருவாக்குறீங்க, ரைட்? அவங்கள்ட்ட எப்படி சாதாரணமான மக்கள் போய் போராட முடியும்? அதான் சார், நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணத்துக்கு எந்த விதமான பங்கம் வராது, அது அந்த அஷூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது சார். அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பொதுத்துறை வங்கியில் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த தொழிற்சங்கங்கள் அண்டர் தி பேனர் ஆஃப் UABU போராடின்னு இருக்கோம் சார். ஸோ அது தொழிற்சங்கங்கள் வலுவாக இருக்கிற வரைக்கும் மக்களுடைய பணத்தை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பு சார். இதை இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கலாம். 16 லட்சம் கோடி ரூபாய் ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது. அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட தானே வசூலிக்கப்படுது, வரி வழியா மற்ற ஆங்கிள் வழியாக மக்கள்கிட்ட தான் அந்த பணத்தை வசூலி இருப்பாங்க. ஏன்னா பேங்க் ரைட் ஆஃப் பண்ணுதுன்னா அது வந்து கவர்மெண்ட் தான் ஒரு பணத்தை கொடுத்து அதை அந்த பேப்பர் வந்து நீங்கள் திருத்துறீங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் என்னோட இருக்குது, 1 லட்ச ரூபாய் நான் 40,000 என்னோட நண்பர்களுக்கு கொடுத்துட்டு அந்த பணம் எனக்கு திரும்பி வரல. ஸோ அந்த 40,000 rupees இஸ் கான். அதை நான் மறுபடி சம்பாரித்து அந்த 40,000 rupees வந்து நான் சரி கட்டணும். இல்லைன்னா அனதர் 40,000 rupees நான் இன்னொரு இடத்துல இருந்து கடன் வாங்கி அந்த 1 லட்சத்தை நான் பேலன்ஸ் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மர்ஜருங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அதுதான் நடக்குது. இல்லை கவர்மெண்ட் உங்களுடைய வங்கியில் வந்து பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை RBI வந்து பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் கொடுத்து மக்கள் பேங்க்கில் வச்சிருக்கக்கூடிய பணம் போகாது, பட் விலைவாசி உயரும், டாக்ஸேஷன் உயரும். ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகளுக்கு இல்லை லாஸ்ட் 20 years எடுத்துக்கோங்க, இல்லை 10 years எடுத்துக்கோங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய சேமிப்பு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, ரைட்? 20 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் இருக்கும், பட் அவர் வீடும் கட்டியிருப்பார், திருமணமும் பண்ணியிருப்பார், குழந்தைகளுக்கு படிப்பும் நல்ல படிப்பு கொடுத்துருப்பார், எல்லாமே நடந்திருக்கும் வித்தின் தட் 10,000 rupees. இன்னைக்கு யூ மேக் 1 lakh rupees, யூ மேக் 2 lakh rupees, பட் எண்ட் ஆஃப் த மந்த் வி ஆல் ஆர் அண்டர் ப்ரெஷர். Directly or indirectly you are paying for the money. So how do you say that the money is safe? Because I'm not able to save money. சார் ஆக்சுவலாக இதை ரெண்டு விதமாக பார்க்கணும் சார். ஒன்று வங்கி, நீங்கள் கேட்குற கேள்வி வங்கியை சார்ந்த ஒரு கேள்வி. அந்த வங்கியிலுடைய மக்கள் தொகை வங்கியில் இருக்கும்போது அது சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அது டெபாசிட்ஸ் வங்கியோட டெபாசிட்ஸு சேஃபாக இருக்குன்றது ஒரு இது நான் சொன்னது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீக்கர் பேங்க்கை நம்ம பேங்க்கோட மெர்ஜ் பண்ணும்போது அதோடைய லாஸை இதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு தெரியும், ப்ரொவிஷன்ஸ் எவ்ரி இயர் லாபத்தில் ப்ரொவிஷன்ஸ் தே ஆர் மேக்கிங். அந்த ப்ரொவிஷன்ஸு அதில் வந்து தட் வில் பி செட் ஆஃப். அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு 5,000 வாங்குறவன் வந்து அன்றைக்கி வந்து சேவ் பண்ணாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பொது வேர்ல்டு இது எக்கானமியை ஓப்பன் பண்ணி விட்டு இது பண்ணதுனால தி சேவிங்ஸ் ஹஸ் கம் டவுன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேவிங் ஹேபிட்ஸ் ஹஸ் பீன் கம் டவுன் அண்ட் வி ஹவ் பீன் மேட் டு ஸ்பெண்ட். வி ஹவ் பீன் மேட் டு ஸ்பெண்ட். அது வந்து டெக்னிக்கலாகவோ இல்லை வந்து கலாச்சார ரீதியாகவோ நம்ம வந்து மாறிட்டோம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்குது. அதை நீங்கள் வந்து
அது ஒரு டாபிக், அது நிறைய தனியாக ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். இது வந்து ஃபினான்ஷியல் பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட நம்ம அதை ரெண்டுத்தையும் கலக்கிறதுக்கான இது இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அதை பற்றியான தனி டிபேட் நம்ம இது பண்ணணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா எத்தனை மல்டிநேஷ்னல் கம்பெனி கடைங்க இருக்குது. அண்ட் யூனோ நம்ம போயிட்டு இன்றைக்கி வந்து முன்னாடியெல்லாம் டெய்லர் கடையில் துணி வாங்கி தைச்சோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறது எல்லாமே மல்டிநேஷ்னல் கம்பெனியோட இதை வாங்குறோம், ப்ராடக்ட் வாங்குறோம். ஸோ திஸ் வாட் மணி வி ஆர் பேயிங் டு ஹிம், த லாபங்கள் எல்லாம் யாருக்கு போய் சென்றடையுது? ஸோ இது வந்து தனியாக நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டை தான் நம்ம வாங்கணும், இந்தியனுடைய எக்கானமியை வளரணும்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரியான நோக்கத்தோடு நம்ம போக வேண்டிய ஒரு காலகட்டம் சார் அது. நீங்கள் கேட்ட ரொம்ப அருமையான கேள்வி அது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது வந்து 100க்கு 100 உண்மை. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகள் அவங்க வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்கினா கூட எண்ட் ஆஃப் தி மந்த் பார்த்தீங்கன்னா கையில் எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுடைய இது எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதை வந்து நம்மளுடைய பேங்கிங் இந்த சேவிங்ஸோ பேங்கிங்கோட இதோட ஒப்பிட முடியாது சார். ரைட். 1969 இந்திரா காந்தி அவங்க தான் இந்த நேஷ்னலைசேஷனை கொண்டுட்டு வந்தாங்க. எல்லா வங்கிகளுமே நேஷ்னலைஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனியார் கையில் இருந்தது. அப்போ அவங்க யாருக்குமே பதில் கொடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு த்ரெட் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க பணம் வாங்குவாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி நினச்சா கொடுப்பாங்க, இல்லை நாங்கள் வந்து தீவால் ஆகிட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை அப்படியே சுருட்டிட்டு போன ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி நடக்குது. தனித்தனி இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி மாதிரி தான் ஃபஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு பேங்க். இப்போ தனியார் கையில் இந்த வங்கிகள் கொடுத்ததுக்கப்புறம் தனியார் கம்பெனிகளும் அப்படியே திவால் ஐட்டம்னு சொல்லும்போது அரசாங்கம் தானே அதை பெயில் அவுட் எடுத்துகிட்டு போகுது. அந்த பெயில் அவுட்டுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ பெயில் அவுட் இதர் யூ டூ இட். ஃபஸ்ட்டு வந்து நிறைய சின்ன சின்ன வங்கிகள் இருந்தது, அரசு வங்கிகள் இருந்தது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பெயில் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவ்வளோ பெரிய மர்ஜர் ஆனதுக்கப்புறம் வெறும் 3 பேங்க், நாளைக்கு அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா SBI தான் இருக்கும்னு சொல்லிடுவாங்க. That 3 can also get into one single bank. Yes, sir. Like what happened with Lehman Brothers in 2008 in America. So ஒரு மொனோப்பலியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். மொனோப்பலி இஸ் பேட் ஃபார் எனி எக்கனாமி. செக் அண்ட் பேலன்ஸே கிடையாது இல்லையா? எஸ். The way we created 2 big giants, one is Adani and Ambani. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலுமே அவங்க தான், அவங்களுடைய சட்டம் தான். ஆமாம். பீகாரில் 7 ரூபா ஒரு யூனிட்டுக்கு நான் விற்கிறோங்கிறான். நீங்கள் வாங்கலை, 2,500 கோடி ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு எனக்கு கொடுக்கணுங்கிறான். அண்ட் த கவர்மெண்ட் இஸ் சைனிங் பிகாஸ் யூ ஹாவ் கிரியேட்டட் அ மொனோப்பலி. அந்த நபரை தாண்டி வேறு யாராலுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அடுத்த 25 வருஷத்தில் 62,000 crore rupees இஸ் வாட் அடானி இஸ் கோயிங் டு மேக். அதே மாதிரி தானே பேங்க்குகளுமே அதே மாதிரி மாறிடும் இல்லையா? அந்த அந்த அச்சம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு தனியார் வங்கி ஃப்ளாப் ஆகும்போது யாருக்குமே அவங்க பதில் கொடுக்க தேவையில்லை. பட் ஒரு பப்ளிக் பேங்க் PSU அதுக்கு நஷ்டம் ஏற்படும் போது மக்களுடைய பணம் சேஃபாக இருந்தது. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் எந்த விதமான கேள்விகள் எடுத்து வைக்க போகிறீங்க, எந்த விதமான ப்ரொட்டஸ்ட்டை நீங்கள் கையெடுக்க போகிறீங்க? பிகாஸ் பேங்க்குகளுடைய ப்ரொட்டஸ்ட்டும் ஒரு வேடிக்கையாக தான் நான் பார்த்துட்ருக்கேன் கடந்த எத்தனையோ வருஷமாக. when I see பேங்க் எம்ப்ளாயர்களுடைய போராட்டம், ஐம் நாட் குவெஸ்டனிங் யுவர் இன்டென்ஸ், பட் அது என்ன ஆகுதுன்னா, பேங்க் எம்ப்ளாயர்கள் வந்து ஒரு நீண்ட போராட்டத்தை எப்போவுமே கையில் எடுக்க முடிய மாட்டேங்குது. பிகாஸ் வேலை போகிறதுக்கான பயமும் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட கருத்தில் நான் மாறுபடுறேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி இந்த அளவுக்கு நிலையாக நிற்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ட்ரேட் யூனியன் மூமெண்ட். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ட்ரேட் யூனியன் மூமெண்ட் மேலும் வலுப்பெற்று UABU, யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 யூனியன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அம்ப்ரல்லா கீழே, UABUன்ற அம்ப்ரல்லா கீழே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்கோம் சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு UABU வந்து வழிநடத்தக்கூடிய போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் வந்து நானும் நிறைய போராட்டங்களில் நாங்கள் போராட்டம் அறிவிக்கிறோம், நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், ஈவினிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். நல்ல சிறந்த எல்லா வங்கி ஊழியர்களும் வந்து திரண்டு நல்ல ஒரு வலிமையான ஒரு சங்கமாக தான் இங்கே நாங்கள் போராடின்னு இருக்கோம்.
அது இந்த வலிமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கு. நிறைய விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சாதிச்சிருக்கோம் சார். ஸோ அதனால் வந்து ஒரு எல்லளவும் வந்து அந்த மாதிரியான ஒரு இது இருக்கக்கூடாது. இல்லை, மை கொஸ்டின் வாஸ், ஒரு தொடர் போராட்டமாக, அதாவது ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாதம், லைக் ஹவு ஃபார்மர்ஸ் கேன் டேக் அ ப்ரொடெஸ்ட், யூனோ, அந்த மாதிரியான போராட்டம், யூனோ, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த விஷயங்கள்ல இவ்வளோ தீமைகள் இருக்கிறதே மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்கிறது. எல்லா வங்கி அதிகாரிகளும் சங்கம், அதிகாரிகள் இல்லை, வங்கி ஊழியர்கள் சங்கம் எல்லாருமே வந்து தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கங்கே கூட்டங்கள் நடக்குது. இப்போ வந்து தொடர் போராட்டம் அறிவிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. அதனால் எங்களுடைய தலைமை அதுக்கான தக்க முடிவை எடுப்பார்கள். அதுக்கு இந்த அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து போராடக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, 5 டே பேங்கிங்காக போராடின்னு இருக்கோம். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு போராட்டம். அது என்னது? அதாவது 5 நாட்கள் வேலை, வாரத்திற்கு 5 நாட்கள் வேலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அது அதோட போராட்டம். அது வந்து அதுக்கும் சேர்ந்து நம்ம போராடுறோம். PLI நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இது வந்து ஒரே ஒரு விஷயத்துக்காக இல்லை, ப்ரைவேட்டைசேஷன் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் காத்துன்னு இருக்கோம் சார். ரைட், எக்ஸலண்ட். ப்ரைவேட்டைசேஷன் மற்ற நாடுகள்லையும் ஃபெயில் ஆகியிருக்கா சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ரயில்வேஸ் எனர்ஜி செக்டார் அது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணப்புறம் இங்கிலாந்து ரயில்வேஸில் லாட் ஆஃப் ஆக்சிடென்ட் நிறைய ஆனதுனால அது திரும்பி ரீநேஷனலைசேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யான் ஆயில், அது அதே மாதிரி மெக்சிகோ ஆயில் கம்பெனி, அதே மாதிரி இதெல்லாம் வந்து நேஷனலைஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதில் வந்து தே ஃபெயில்டு அண்ட் அகெயின் தே ரீநேஷனலைஸ்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் 35 நாடுகளில் வாட்டரை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. 180 சிட்டிஸில் வாட்டரை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. அகெயின் இட் இஸ் ரீநேஷனலைஸ்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அர்ஜென்டினாவில் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் ஏர்லைன்ஸும் நேஷனலைஸ் பண்ணாங்க. அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. அதை திரும்பி வந்து ரீநேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உலகளாவிய நீங்கள் இது டேட்டா எடுத்தீங்கன்னாலும் இது வந்து ப்ரைவேட்டைசேஷன் இஸ் அ ஃபெயிலியர் மாடல் இன் வேர்ல்டு லெவல். அதை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ரீநேஷனலைஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி போகிறதுன்றது இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான உதாரணம் நீங்கள் எடுத்து வச்சிங்க. சுவிட்சர்லாண்டில் ரயில்வேஸை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பியே வாங்க முடியாமல் போனது. அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையை ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குனாங்க. இப்போ அவங்களால அதை திருப்பி வாங்கவே முடியலை. தட் இஸ் வை எஜுகேஷன் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் இன் அமெரிக்கா, ரைட்? ஸோ இந்தியாவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் அரசாங்க கையில் தான் இருக்கணும். அதில் வந்து கம்யூனிகேஷன், ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், மின்சாரம், கல்வி, மருத்துவம் அண்ட் முக்கியமாக ஃபைனான்ஸ். இது வந்து அரசாங்கத்தின் கையில் இருக்கும் வரை தான் ஒரு அரசாங்கத்துடைய பலம். அது ப்ரைவேட் கையில் போன உடனேயே நீங்கள் லாபத்துக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பீங்களே, மக்களுக்காக வேலை பார்க்க மாட்டீங்க. அண்ட் த கண்ட்ரி கோஸ் டவுன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை பற்றி ரொம்பவே ஆழமாக பேசியதற்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.